பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும். கணபதி என்று ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும், வலிமையான வினை கட்டுப்படும். கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான். கணபதி என்ற ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும், மரண பயம் நீங்கும். கணபதி என்றிட கருமமே ஆதலால். கணபதி என்று ஒரு அருமையான மந்திரம் இந்த கலி உலகத்திலே மகா சக்தி பொருந்திய. கணபதி என்றிட கலங்கிடும் துன்பங்கள் யாவும். அதாவது துன்பங்களே இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு வேண்டுமானால் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டி பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்களுடைய ஜனவரி மாத பலாபலன்கள். முதலிலே யார் விருச்சிக ராசிக்காரர்கள்? கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத விஷயங்களை முடித்து சாதனை செய்பவர்கள். இந்த விருச்சிக ராசியிலே அடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை அடங்கிய செவ்வாயை தலைவனாக ஏற்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஜனவரி மாத கிரக நிலை. ராசியிலே சுக்கிரன் புதன், தனம் வாக்குஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற குடும்பஸ்தானத்திலே தனுசிலே சூரியன் செவ்வாய், சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சனி, பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 5வது இடத்திலே மீனத்திலே ராகு, ரண ருண ரோகஸ்தானத்திலே குரு 6வது இடத்திலே மேஷ ராசியிலே இருக்கின்றார். லாபஸ்தானத்திலே கேது என்ற கிரக நிலைகள் உள்ளன. விருச்சிக ராசியை சேர்ந்த ஜனவரி மாத கிரக மாற்றங்கள் என்னென்ன? 8/1/2024 அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பம் ஸ்தானமாகிய தனுசுக்கு மாறுகிறார். 15/1/2024 அன்று சூரிய பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருந்து தைரியம் வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு, அதாவது தனம் வாக்கு குடும்பம் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானமாகிய தனுசில் இருந்து மகர ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலாபலன்கள். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜனவரி மாதம் பலாபலன். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் பல வகையான யோகங்களை உண்டாக்கும். மனதிலே துணிச்சலை அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். எங்கும் எல்லோரிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பலரும் உங்களை தேடி வருவார்கள். அடுத்தவர்களுக்காக உதவி செய்வதிலே உற்சாகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காண்பார். தொழில் வியாபாரம் தொடர்பாக துணிச்சலாக எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். பணியாட்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் வேலையிலே முன்னேற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்திலே சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது நல்லது. வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நன்மை தரும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெண்கள் துணிச்சலுடன் எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள். உங்கள் உதவியை நாடி பலரும் வருவார்கள். சந்தோஷமான மனநிலை இருக்கும். கலைத்துறையினருக்கு பணவரத்து அதிகப்படும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும்.
புண்ணிய காரியங்களிலே நாட்டம் அதிகரிக்கும், அனைவருடன் அனுசரித்து செல்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்களின் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும், எதிர்பார்த்த காரியங்களில் நல்லபடியாக முடியும். கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்கும், அதற்கு ஏற்ற லாபமும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதிலே தாமதம் உண்டாகும், வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். மேல் மட்டத்தில் இருப்பவர் உங்கள் ஆலோசனையை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். விருச்சிக ராசியை சார்ந்த மாணவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் போட்டி பந்தயங்கள் துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலையை காண்பீர்கள். ஊக்கத்துடன் படிப்பது நல்லது. நட்சத்திர பலன்கள். முதலிலே விசாகம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இந்த மாதம் குடும்பத்திலே வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளிலே சாதகமான நிலை காணப்படும். விருச்சிக ராசியை சேர்ந்த அனுஷம் நட்சத்திரத்தின் பலாபலன்கள். இந்த ஜனவரி மாதத்திலே முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பண வரத்து அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெறும் சூழ்நிலைகள் உருவாகும். முயற்சிகள் வெற்றி பெறும். வீண் கவலையை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசியை சேர்ந்த கேட்டை நட்சத்திரத்தின் இந்த ஜனவரி மாதம் பலாபலன். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். உங்களது கருத்துக்கு மற்றவரிடம் வரவேற்பு இருக்கும். பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மனதிலே புதிய உற்சாகம், தைரியம் உண்டாகும். பரிகாரம். குல தெய்வத்தை வணங்க வேண்டும். கூடுதலாக நிரந்தர தெய்வமாக இருக்கின்ற முருக பெருமானையும் நீங்கள் வணங்க வேண்டும். கந்த சஷ்டி கவசத்தை ஓத வேண்டும். நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அதற்ற கிழமைகள் வளர்விரை திங்கள் வெள்ளி, தேய்விரை திங்கள் வெள்ளி இவை அனைத்தும் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தினங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஜனவரி 23, 24 தேதிகளிலே வருகிறது. அதற்ற தினங்கள் ஜனவரி 16, 17 என்ற தினங்களே ஆகும். அதற்ற திக்கு வடக்கு. அதற்ற நிறம் சிகப்பு, ஆரஞ்சு, ரோஜா நிறம். இந்த அருமையான ஜனவரி மாத பலன் இதை நிறைவு செய்து நீங்கள் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். அன்பர்களுக்கு ஒரு கவனிக்கத்தக்க குறிப்பு என்னவென்றால், காலையிலே 8 மணி அளவிலும் மாலையில் 6 மணி அளவிலும் ஜனவரி மாத பலன்கள் வெளியிடப்படுகிறது. கூடுதலாக ஒவ்வொரு மதியமும் ராசி பலனும் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகிறது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை அன்பர்கள் பயன்படுத்தி அவருடைய நண்பர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இவர்கள் எல்லா விதமான நலன்களையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பகுதியை முடித்து தனுசு ஜனவரி மாத ராசி பலன்களிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.